أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த அந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் இன்னும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் 100வது அத்தியாயமான வல் ஆதியாத் சூறாவை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் 99வது அத்தியாயமான சூரத்துல் ஜில்சால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வசனங்கள் 8. மதீனாவில் இறக்கி அருளப்பட்டது. அதனுடைய முதல் வசனத்தில் இறுதியாக இடம்பெற்றுள்ள இந்த ஜில்சால் என்ற இந்த வார்த்தையவே எடுத்து இந்த சூறாவுக்கு பேராக சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு அறிவிக்கப்படுது. இன்னும் இந்த சூறா பார்த்தீங்கன்னா முழுமையாக மறுமை நாள் எப்படி நிகழும், மறுமை நாளில் என்ன சம்பவங்கள் நடக்கும், எந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடைபெறும் அப்படின்றத எடுத்து வைக்கிறது தான். மனிதனுடைய நிலைமை எப்படியெல்லாம், அவனுடைய முடிவும் அவனுடைய நிலைமையும் அந்த நாளில் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அல்லாஹ் இந்த சூறால நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அதாவது பூமி எந்த அளவுக்கு குலுக்கப்படும் அப்படின்னா, அதனுள்ள புதைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் மீண்டும் கொண்டு வரப்படுவார்கள். அந்த அளவுக்கு அது குலுக்கப்படுமா. அப்ப அந்த குலுக்கிற அந்த தன்மை எவ்வளவு கடினமாகவும் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு, இன்னைக்கு சொல்றோம் இவ்வளோ இதுல பதிவாயிருக்கு எர்த்குவேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட் சொல்றோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் சும்மா சாதாரணமான மெஷர்மெண்ட். அதுக்கே மனிதர்களால அந்த அதிர்வை தாங்கிக் கொள்ள முடியல. அந்த அதிர்வை விடவும் பல மடங்கு அதிகமாக, அதை நம்மளால கற்பனையில கூட அதை நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த பூமியுடைய குழுக்கள் அந்த நடுக்கம், அதாவது அந்த பூமியுடைய அந்த நிலநடுக்கம் இருக்குமா அந்த மறுமை நாள்ல. அப்படிப்பட்ட நிலநடுக்கம் நடந்து பூமியில உள்வாங்கின எல்லாத்தையுமே அதை வெளியே கொண்டு வந்துருமா அந்த நாள்ல. முக்கியமாக மனிதர்களை வெளிக்கொண்டு வருமா. எப்படி அவன் வெளியே கொண்டு வரான் மனிதர்களை? எவ்வளோ பல ஆயிரம் வருடங்கள் முன்பு அவங்க இறந்திருந்தாலும் அந்த மக்கிப்போன அந்த உடலில் இருந்து அவங்களை மீண்டும் எழுப்பப்படுவார்கள் அப்படின்றது இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இன்னும் அந்த நாள்ல மறுமை நாள்ல மக்கள் ஒருவருக்கு ஒருவர் வினவிக் கொள்வார்களாம். என்ன நடக்குதுன்னே தெரியலையே, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருக்கு ஒருவர் விசாரிச்சு கொள்வாங்க. இன்னும் அவங்களுடைய செயல்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மறுமை நாள்ல அவங்களுடைய செயல்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கூலிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூறால அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இன்னும் அந்த நாள்ல மனிதர்களுடைய இதயத்துல என்ன ஒரு ரகசியமோ இல்லை என்ன ஒரு விஷயமோ இருந்தாலும் அதை கண்டிப்பா அல்லாஹ் அறியக்கூடியவன், வெளிக்கொண்டு வரக்கூடிய சக்தி கொண்டவன் அப்படின்றதையும் அல்லாஹ் இந்த சூறால சொல்றான். இன்னும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவங்களுடைய உடல் உறுப்புகளே அவங்களுக்கு எதிராக அந்த நாள்ல சாட்சி சொல்லும். அவங்களுடைய நடத்தை எப்படி இருந்தது, இந்த பூமியின் மேல அவங்க எப்படியெல்லாம் செயல்பட்டாங்க அப்படின்றதையும் இந்த பூமியே அவங்களுக்கு ஒரு விட்னஸா, ஒரு ஆதாரமாக திகழுமா. அதனாலதான் பூமியின் மேல எந்த அளவுக்கு நம்ம நல்ல விதமா நடந்து கொள்றோமோ அந்த அளவுக்கு அது நாளைக்கு நமக்கு சாட்சியாக பகருமா. நல்ல செயல்களை செய்யணும், இன்னும் தீய செயல்களிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும், நல்ல செயல்களை ஏவணும். எப்படியெல்லாம் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தோம் அப்படின்றத முதலா நம்மளுடைய உறுப்புகள் நமக்கு எதிராக நிற்கும். அப்படி நல்ல முறையில நடந்திருந்தோம்னா நம்ம உறுப்புகள் நமக்காக சிபாரிசு செய்யும். தீமை செய்திருந்தா அது நமக்கு எதிராகவே அல்லாஹ் கிட்ட முறையிடும். இன்னும் அதற்கு அப்புறம் பூமியே நமக்கு எதிராக நமக்கு சாட்சி சொல்லுமா. இப்போ ஒரு மனிதர் பூமியின் மீது பெருமையாகவோ செருக்காகவோ நடந்தாலும் அந்த பூமியே அவங்களுக்கு எதிராக நாளைக்கு சாட்சி சொல்லுமா. இந்த மனிதர் என் மேல இப்படி பெருமையாகவும் அகம்பாவம் பிடித்தவராகவும் ஆணவம் பிடித்தவராகவும் பணத்திமுறு கொண்டவராகவும் இப்படி என் மேல நடந்து கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமியை அவருக்கு எதிராக சாட்சி நாளைக்கு சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படின்றது அல்லாஹ் இங்க சொல்லி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை முழுமையாக பார்ப்போம். முதல் வசனம், இதா எப்போது, வென், ஜுல்சிலத். ஜுல்சிலத் அப்படின்னா குலுக்கப்பட்டது. இஸ் ஷேக்கன். அப்னாலே பூமி, த எர்த். ஜில்சாலஹா, ஜில்சால்னாலே அது குலுக்கலாக நிலநடுக்கம் எல்லாமே வரும். ஹா அப்படின்னு சேர்ந்து வந்தனால அதன் நிலநடுக்கமாக, இட்ஸ் எர்த்குவேக் சேர்த்து சொல்லும் போது இதா ஜுல்சிலத்தில் ஜில்சாலஹா, பூமி அதனுடைய பெரும்
உலுக்குதலாக உலுக்கப்படும் பொழுது. when the earth is shaken with its earthquake. இரண்டாவது வசனம் அஹ்ரஜதி வஹ்ரஜதி அஹ்ரஜ அப்படின்னாலே வெளியாக்குறது. அஹ்ரஜத்தினா இன்னும் வெளியில் எரிந்தது, ஏதாவது வெளியில கொண்டு வர்றது, வெளியில எரியறது, ரெண்டுமே ஒரு மீனிங்ல தான் இந்த இடத்துல வரும். அண்ட் பிரிங்ஸ் ஃபார்த் அவ்னாலே பூமி. அஸ்காலஹா இந்த சகல் அப்படின்னாலே வெயிட் கனமாக இருக்கிறது. இந்த அந்த சஹீலா ஹஃபீஃபான்னு படித்தாலும் அந்த மாதிரி ஒரு மீனிங்ல தான் இந்த வார்த்தையுமே வரும். அஸ்காலஹா அப்படின்னாலே அதன் சுமைகள், இட்ஸ் பர்டன். சேர்த்து சொல்லும்போது வஹ்ரஜத்தில் அவ்வு அஸ்காலஹா பூமி தன் சுமைகளை வெளியாக்கும் பொழுது. and the earth brings forth its burden. மூன்றாவது வசனம் வகால வனா இன்னும் காலனா கூறினான், இன்னும் கூறினான். and says இன்சானுனா மனிதன், மேன். மா என்ன ஆனது, வாட் அதாவது என்ன, எது, எப்படி அப்படின்ற மீனிங்லாம் இந்த இடத்துல வரும். லஹா அதற்கு, வித் இட். சேர்த்து சொல்லும்போது வகாலல் இன்சானு மாலஹா இதற்கு என்ன நேர்ந்து விட்டது என்று மனிதன் கூறுவான். and man says what is the matter with it. நான்காவது வசனம் யௌம இதின், யௌமனா அந்த நாள், அந்நாளில் த டே. டு ஹத்திசு அது அறிவித்தது. ஹதீஸ் அறிவிக்கிறது, செய்தி அப்படின்ற மீனிங்ல வரும். டு ஹத்திசு அப்படின்னா அது அறிவிக்கும். இட் வில் ரிப்போர்ட். அஹ்பாரஹா ஹபர்ல இருந்து வந்ததுதான் இந்த அஹ்பாரஹா, அதனுடைய செய்தி, இட்ஸ் நியூஸ். யௌம இதின் துஹத்திசு அஹ்பாரஹா அந்த நாளில் அது தன்னுடைய செய்திகளை அறிவிக்கும். தட் டே இட் வில் ரிப்போர்ட் இட்ஸ் நியூஸ். ஐந்தாவது வசனம் பி அன்ன, பீனா இந்த இடத்துல கொண்டு வரும், நிச்சயமாக. பிகாஸ் இந்த இடத்துல இன்டீட் ஷோர்ன்ற மீனிங் வந்தாலும் இந்த இடத்துல எப்படி வரும்னா பிகாஸ் அப்படின்ற மீனிங் வரும். ரப்பக உம்முடைய இறைவன், யுவர் லார்ட். அவ்ஹா உணர்த்தினான், இன்ஸ்பயர்ட். லஹா அதற்காக, டு இட். பி அன்ன ரப்பக அவ்ஹா லஹா அவ்வாறு அறிவிக்குமாறு நிச்சயமாக உம்முடைய இறைவன் அதற்கு செய்தி அறிவித்த காரணத்தால். பிகாஸ் யுவர் லார்ட் இன்ஸ்பயர்ட் இட். ஆறாவது வசனம் யௌம இதின் அந்த நாளில், தட் டே. எஸ்துரு ஸ்வதர் எஸ்துரு எல்லாமே இந்த முன்னேறி வருவார்கள், அதை அந்த முன்னேறது அதை அந்த மீனிங்ல வரும். வில் ப்ரொசீட் முன்னேறுவார்கள். நாஸ்னா மனிதர்கள், மேன்கைண்ட். அஷ்தாத்த அப்படின்னாலே பல பிரிவுகளாக. இஸ் ஸ்கேட்டர்ட் குரூப்ஸ். லியரோ தரா எரா அப்படின்னாலே பார்க்கிறது, காட்டுவார்கள், காண்பார்கள் அப்படின்ற மீனிங் வரும். லியுரவுனா அவர்கள் காட்டப்படுவார்கள். டு பி ஷோன். அமாலஹும் அமலிலிருந்து வந்ததுதான் இந்த அமாலஹும் அவர்களுடைய செயல்கள், தேர் டீட்ஸ். யௌம இதின் யஸ்துருன் நாசு அஷ்தாத்தல் லியுரவ் அமாலஹும் அந்த நாளில் மனிதர்கள் பல பிரிவுகளாக திரும்பி வருவார்கள், அவர்களுடைய செயல்கள் அவர்களுக்கு காட்டப்படுவதற்காக. That day mankind will proceed in scattered groups to be shown their deeds. ஏழாவது வசனம் ஃபமன் எனவே எவர் ஒருவர். So whoever ya'mal செய்தார், does மிஸ்கால மிஸ்கால்னா அளவு, ஈக்குவல் டு த வெயிட் அப்படின்னு சொல்லலாம். வெயிட்ன்றது தான் அளவு. மிஸ்கால் தர்ரத்தின் அப்படின்னா அணு, ஒரு அணு அளவுன்னு சொல்லுவாங்களா அந்த. அண்ட் ஆட்டம். ஹைர்னாலே நன்மை, குட். எராஹ் தராஹ்னாலே காண்பார், பார்ப்பார், அதன் பலனை அவர் காண்பார், வில் see it. ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யராஹ் அப்படின்னு சொன்னா, எனவே எவர் ஒருவர் அணு அளவு நன்மையை செய்தாலும் அதனை அவர் கண்டு கொள்வார். So whoever does an atom's weight of good will see it. இறுதி வசனம் வமன் இன்னும் எவர் ஒருவர். So whoever யஅமல் செய்தார், மிஸ்கால அளவு வெயிட்,
தர்ரா அப்படின்னாலே அணுவின் அளவு, an atom. ஷர்ரனா தீங்கு, தீமை, ஈவில் ரெண்டுமே சொல்லலாம். யராஹ்னாலே அதனை அவர் காண்பார். வமை யமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யராஹ் அப்படின்னா இன்னும் எவர் ஒரு அணு அளவு தீமையை செய்தாலும் அதன் பயனை அவர் கண்டு கொள்வார். So whoever does an atom's weight of evil will see it. இன்ஷா அல்லாஹ் நல்ல அமல்களை செய்து நல்ல நிலைமையில நாளை சொர்க்கத்தினுடைய அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் தௌஃபீக் செய்வானாக. ஆஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.